11th Maths Chapter 7 Example 7.29 பார்க்குறோம். So that the determinant value equal to அந்த determinant square இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ determinant squareனு இருக்குது. இப்போ ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதுங்க. இது அப்படியே 2 டைம்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். determinant a b c b c a c a b அதே இன்னொரு டைம் எழுதுங்க. இன்ட்டு a b c b c a c a b 2 டைம்ஸ் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டை ஒன்றும் பண்ணுறதில்ல, செகண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டை அப்படியே எழுதிக்கிறோம். a b c b c a c a b அப்படியே எழுதிங்க. இப்போ செகண்ட் டிட்டர்மினண்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதுங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல. a b c செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறோம். சரிங்களா? செகண்ட் ரோவை தேர்ட் ரோவை எழுதுறோம், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவை எழுதுறோம். சரிங்களா? மாற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல தேர்ட் ரோவை செகண்ட் ரோவை எழுதுங்க. சி ஏ பி. இப்போ செகண்ட் ரோவை தேர்ட் ரோவை எழுதுங்க. பி சி ஏ. இப்போ நம்ம என்ன ஆல்டர் பண்ணியிருக்கோம்னா, செகண்ட் ரோவை தேர்ட் ரோவை எழுதிட்டோம், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவை எழுதிட்டோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ R2வையும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால இதனுடைய டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து மாறும், சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போது இந்த R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால வெளியே என்ன பண்ணுறங்க, ஒரு மைனஸ் போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ -1 போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ செகண்ட் டிட்டர்மினன்ட்ல செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம், வெளியே ஒரு மைனஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணுறோம், எந்த ரோவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதுவும் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படி தான் இருக்கணும். இந்த -1 ஃபர்ஸ்ட் ரோவில் மல்டிபிள் பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோவால் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டை அப்படியே எழுதுங்க. டிட்டர்மினன்ட் a b c b c a c a b அப்படி எழுதிட்டோம். செகண்ட் டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோல இந்த மைனஸ் மல்டி பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும், -a -b -c கிடைக்கும். -a -b -c ab அப்படி எழுதுங்க. c a b நெக்ஸ்ட் BCA அதையும் அப்படி எழுதுங்க. BCA. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு காலமும் மல்டி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஒவ்வொரு காலமும் மல்டி பண்ணுங்க. இப்போ ஏவையும் -a மல்டி பண்ணி என்ன கிடைக்கும், -a² கிடைக்கும். பியும் சியும் மல்டி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், +BCன்னு கிடைக்கும். சியும் பியும் மல்டி பண்ணிங்கன்னா என்ன வரும், +BC. நெக்ஸ்ட் செகண்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க. ஏவும் -a மல்டி பண்ணி என்ன வரும், -AB. பியும் +a மல்டி பண்ணிங்கன்னா என்ன வரும், +AB. சியும் மல்டி பண்ணிங்கன்னா C². சரிங்களா? அடுத்து தேர்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க. ஏவும் -c மல்டி பண்ணிங்கன்னா -AC வரும். அடுத்தது பியும் மல்டி பண்ணிங்கன்னா +B² வரும். சியும் ஏவும் மல்டி பண்ணிங்கன்னா +AC வரும். செகண்ட் ரோக்கு வாங்க. செகண்ட் ரோ எடுத்துட்டு ஒவ்வொரு காலமும் மல்டி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம் மல்டி பண்ணலாம். b × -a என்ன வரும், -AB. c × c +C². அடுத்து a × b +AB. செகண்ட் காலத்தை மல்டி பண்ணுவோம். b × -b -B². c × +a +AC. a × c +AC. அடுத்து தேர்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க. b × -c -BC. c × b +BC. a × a +A². நெக்ஸ்ட் தேர்ட் ரோ எடுத்துங்க. அதே ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மல்டி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம் c × -a -AC. a × c +AC. b × b B². செகண்ட் காலம் c × -b -BC. c × +a +A². b × c +BC. அடுத்து தேர்ட் காலம் c × -c -C². a × b +AB. b × a +AB. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். -a² இருக்குது, இங்கே +BC +BC ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா வரும் 2BCன்னு வரும். இப்போ 2BC -a², அதான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ டிட்டர்மினன்ட் 2BC -a². நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா -AB +AB கேன்சல் ஆகிடும், பேலன்ஸு C². அடுத்தது -ACயும் +ACயும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்குது, B². அதை அப்படி எழுதிங்க. அடுத்தது -ABயும் +AB கேன்சல் ஆகிடும், இது என்ன இருக்குது, C². இங்கே -B² இருக்குது, +AC +AC ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2AC வரும். 2AC -B², அதான் அங்கே இருக்குது. 2CA 2AC எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் -BC +BC கேன்சல் ஆகிடும், இது என்ன வரும், A². நெக்ஸ்ட் இங்கே -AC +AC கேன்சல் ஆகும், என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, B².
அடுத்தது மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி கேன்சல் ஆகும், என்ன வரும்? ஏ ஸ்கொயர். இங்கே ஏபி ஏபி இங்கே ஒரு மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2ab மைனஸ் சி ஸ்கொயர். தட்ஸ் ஆல்சோ இதுதான் கணக்கு. என் ஸ்டெப் ப்ரூஃப். நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பை ஸ்டூடெண்ட்.